உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என்னடா நடக்குதுங்க? ஏன்னு தெரியல வாத்தியாரே. யார் எப்ப நல்லவங்களா மாறுவாங்க, யார் எப்ப கெட்டவங்களா மாறுவாங்களும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலையே முருகா. மனநல்ல தான் இருக்கிறியா? என்ன ப்ராப்ளம் உனக்கு? திடீர்னு அந்நியார் நல்லவங்களா மாறிட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, அந்த அசம்பிளி போனதுல இருந்து இப்பதான் எங்க நெஞ்ச தொடர மாதிரி பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பிரச்சனை. சத்தியமா எங்களுக்கு மட்டும் இல்ல, கேப்டன் ஐயாக்கே வச்சு குளிந்துட்டு இருக்கோம். ஆனா இது நீடிக்கணுமே, எந்த நேரத்துல எப்படி மாறுவதா சொல்ல முடியல. சோ என்னவா இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா சொல்லிட்டு சொன்னீங்க இல்ல, ஸ்டாண்டா நின்னீங்க இல்ல, அந்த ஒண்ணுத்துக்காக நன்றிகா. இப்படிதான் இருக்கணும். இதான் பாலிடிக்ஸ். என்னதான் நம்மளுக்குள்ள 1008 சண்டை இருந்தாலுமே, பிரச்சனைகள் இருந்தாலுமே, வேற மாநிலத்துல நம்ம முதலமைச்சர் யாராச்சும் அசிங்கப்படுத்தினா, இன்சல்ட் பண்ணாக்கா நம்ம கேட்காம இருக்க கூடாது, கேட்கணும். அது யாரா இருந்தாலுமே சரி. நம்ம சட்டசபையில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸும் அதை கண்டிப்பா கண்டிக்கணும். இந்த விஷயத்தை இவங்க பேசுறது ரியலி கிரேட். ஆனா இதே போல எப்பயுமே இருந்தாங்கன்னா உண்மையாவே கேட்டு சந்தோஷப்படுவாப்புல இல்லையா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன்.